அனைத்து ஆன்மாக்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு சின்ன டாபிக் பார்க்கலான்னு இருக்கோம். இஃப் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன் தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. நம்ம சில விஷயங்களை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் செஞ்சிட்டு இருப்போம். ஆனால் அது ஆன்மா விழிப்புனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியாமலே நிறைய பேர் அந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் மெடிடேட்டிங், இஃப் யூ ஆர் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், யூ வில் சி ஆல் தி சிம்டம்ஸ். நம்ம ஒரு 5 சிம்டம்ஸ் வந்து உங்களோட ஆன்மா விழிப்பாகிறதுங்கிறதுனால நடக்கிற விஷயங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் தட் வித் யூ. இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா வெரி ஹாப்பி டு see you and happy to have more conversation with you. ஸோ இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ அண்ட் வில் ஹாவ் மோர் கான்வர்சேஷன் ஆன் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் பீப்புள், அதாவது மக்களோட அதிகமாக இருக்கிற ஆசை வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இஃப் யூ ஆர் a person from a very big family or நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அது சடனாக வந்து பிரேக் ஆகும். யூ டோன்ட் வாண்ட் டு பி வித் பீப்புள் எனிமோர். ஸோ உங்களுக்கு பீப்புளோட எனர்ஜியை வந்து உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணுற மாதிரியும், க்ரௌடில் இருக்கும் போது உங்களோட யோசனை உங்களோட நடவடிக்கை எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் உணர்வீங்க. கூட்டத்தில் இருக்கிறவங்க உணர்றாங்களோ இல்லையோ உங்களுக்கு ரொம்ப ஆட் மேன் அவுட்டாக ஃபீல் ஆகும். தட் பிகாஸ் the relevant source of soul is not available for you to give you the right company there. ஸோ அதனால உங்களுக்கு அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வரணும்னு ஆசை இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் அண்ட் குரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. பட் சடன்லி யுவர் thoughts will trigger into going towards temple, இல்லை நல்ல ஒரு எனர்ஜி இருக்கிற பிளேஸ் பற்றி எதாவது கேட்டிங்கன்னா அது அது சம்மந்தமாகவே நிறைய பேசுறது, அது சம்மந்தமாகவே ரிசர்ச் பண்ணுறது, அந்த இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற தன்மைகளை அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்து அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி திருவண்ணாமலையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு ஏதோ ஹோம் ஃபீல் மாதிரி இருக்கும். யூ வாண்ட் டு கோ தேர். a lot of other spiritual places நீங்கள் இது வரைக்கும் போயிருக்க மாட்டீங்க, ஆனால் திடீர்னு உங்களுக்கு அங்கே இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஒரு சோல் கனெக்டடாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பை த டைம் கோஸ் உங்களோட குரு யாருன்னு தேட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்களே செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு குரு இருந்து கைட் பண்ணால் இன்னும் இந்த ஆன்மா வந்து இன்னும் விழிப்பாக இருக்குங்கிற ஆசை வந்து அதிகமாகும். ஸோ நிறைய குரு ஸ்பீச், குரு ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் குரு சம்மந்தமான டாபிக்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிப்பீங்க. தட் மீன்ஸ் யுவர் சோல் இஸ் அவேக் அண்ட் லுக்கிங் ஃபார் அ ரைட் குரு. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் டெய்லி லைஃப். நீங்கள் வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிற அதே வேலையை தான் இப்போ பண்ணிட்டு இருப்பீங்க. பட் யூ ஸ்டில் ஃபீல் இன்கம்ப்ளீட். working profession or school going or business whatever you are into, இவ்வளோ நாள் பண்ணது பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களுக்கு இருக்காது. யாரோ ஒருத்தவங்க வந்து சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஃபிசிக்கலாக பிரெயின் யூஸ் பண்ணி பண்ணுற வேலை அண்ட் யுவர் ஃபேமிலி, யுவர் ஹார்ட், யூ ஆர் ஹாப்பி வித் வாட் யூ ஆர் டூயிங், பட் சம்திங் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த இன்கம்ப்ளீட் யார் ஃபீல் பண்ணுறாங்கன்னா யுவர் சோல் இஸ் நாட் ஹாப்பி வித் வாட் யூ ஆர் டூயிங், பிகாஸ் த சோல் வாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் வாட் யூ ஆர் டூயிங் இன் அ டெய்லி ரொட்டீன் லைஃப். ஸோ அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வந்து டெஃபினெட்லி இட் இஸ் யுவர் சோல். ஸோ என்ன மிஸ் ஆகுதுன்னு கிவ் சம் டைம் ஃபார் யுவர் சோல். ஸோ யூ வில் எக்ஸாக்ட்லி நோ வாட் யூ ஹவ் டு டூ அண்ட் ஹவு யூ கேன் கீப் all together a happy day. And your body reacts to energy and able to see all the human beings as a soul. இப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ண இடங்களும் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற இடங்களும், நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கிற அதே கோவில், அதே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பிளேஸ்க்கே உங்களோட ஆன்மா விழிப்பானதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அங்கே இருக்கிற எனர்ஜி வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அங்கே எக்ஸாக்டாக என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்குது, பீப்புள் அங்கே என்ன ரியாக்ஷன்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன மூமெண்ட்ஸில் வந்து பீப்புள் அங்கே இருக்கிறாங்க, நம்ம அங்கே இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படிங்கிற அந்த விவாதம்லாம் உங்களுக்கே ஆன்மாவே உங்களுக்கு வந்து விளக்கி கொடுக்கும். ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குனாலுமே உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு குட் வைப்ரேஷன் இருந்தாலும் யூ ஆர் ஏபிள் டு see the vibration. நம்ம வேர்டாக வந்து குட் வைப்ரேஷன் பேட் வைப்ரேஷன் அப்படின்னு இல்லாமல் ஃபிசிக்கலாகவே நீங்கள் ஒரு இடம் போனீங்கன்னா அந்த இடத்தோட வைப்ரேஷன்ஸை வந்து இன் யோர் ஹேண்ட்,
specifically in your third eye chakra, you will feel the energy. And you will see all the human beings as one soul. Like அவங்களுமே ஒரு soul தான், அவங்களுமே ஒரு purpose of a soul in this worldங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கிரியேட் ஆகும். And the last point, it's like very common to all meditators, not interested in food, dressing and material life. நம்ம ஸ்லோவாக வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், நிறைய ஃபுட் கிரேவிங் இருந்திருக்கலாம், நான்வெஜ் ஈட்டிங் பர்சனாக இருந்திருக்கலாம். ஆல் இன் சடன் யூ வாண்ட் டு லீவ் நான்வெஜ், யூ வாண்ட் டு ஈட் ஆல் ஃப்ரெஷ் ஃபுட். அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டே கூட நிறைய ரொம்ப கிரேவிங்காக எடுக்க மாட்டீங்க. யூ லீட் ஃபார் யுவர் ஹங்க்ரி. அண்ட் நிறைய ஜங்க் ஃபுட் வந்து யூ வில் ஆப்வியஸ்லி ஸ்டாப். தென் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அண்ட் மெட்டீரியல் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். மெட்டீரியல் லைஃப்லேருந்து நிறைய நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ரொம்ப நேச்சர் பிளேஸில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. Especially people who are meditating for longer time, அவங்களோட பாடியில் வந்து they wanted to get rid of all materials. They cannot handle any extra materials in their body. Especially அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கணும்னு தோணலாம், இல்லை ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப கான்சியஸாக இருக்க. திஸ் இஸ் ஃபார் த லேடிஸ். For gents, of course, அவங்க ஆல்ரெடி they are not that much materialized people, but still அவங்களுக்குமே நிறைய changes will happen. I'm talking for women here. So அவங்களோட ஹேர் ஸ்டைல் they don't want to focus, and matching materials வாங்குறது அதெல்லாம் நிறைய குறைஞ்சிரும். So it's because you are meditating, and more than your physical body, your soul is trying to take over. So soul is always wanting to be in a nature place and a very positive place. So they don't look for a material life. So if you have all the symptoms, then your soul is waking and you are very much connected to this earth. So all the best, guys. Whoever is matching with this symptoms, I'm happy to get connected and have more conversation on this. Thank you.